ஒரு ஊரில் பெரிய பண்ணையார் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அந்த ஊரில் இருந்த பெரும்பான்மையான நிலங்கள் அவருக்குத்தான் சொந்தம். அவரிடம் முனியன் என்ற ஒரு உழவன் வேலை பார்த்து வந்தான். அவனுக்கு குடிசை ஒன்றும் சிறிதளவு நிலமும் மட்டுமே இருந்தன. பண்ணையாரிடம் வந்த அவன், ஐயா, எல்லா நிலத்திலும் உழுது விதை நட்டு விட்டார்கள். என் நிலம் மட்டும்தான் வெறுமனே உள்ளது. நீங்கள் சிறிது தானியம் தாருங்கள், என் நிலத்திலும் விதைத்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னான். என் நிலத்திலேயே உழுது பயிரிடு, சொந்தமாக பயிரிட வேண்டாம். பண்ணையாராகும் ஆசையை இதோடு விட்டுவிடு. கூலி ஆளாகவே இரு, அரை வயிறு கஞ்சியாவது கிடைக்கும் அப்படின்னு கோபத்தோடு சொல்லிட்டாரு. சோகத்தோடு வீட்டுக்கு போனான் அவன் மனைவி கிட்ட போய், நாம் வளம் பெறுவது பண்ணையாருக்கு பிடிக்கல, தானியம் தர மறுத்து விட்டார். நீயும் நம் குழந்தைகளும் எப்போதும் போல பட்டினி கிடக்க வேண்டியதுதான். இதுதான் நம் தலைவிதி அப்படின்னு ரொம்ப சோகமாக சொன்னான். அவர்கள் குடிசையில் ஒரு குருவி ஒன்று கூடு கட்டுச்சு. இதை பார்த்து அவனோட மனைவி, நம் குடிசை புயலுக்கும் மழைக்கும் எப்பொழுது விழும் என்று நமக்கே தெரியாது, இங்கே வந்து குருவி கூடு கட்டுது பாருங்க அப்படின்னு சொல்லி கணவன்கிட்ட சொன்னான். பாவம், வாய் பேச முடியாத உயிர் அது. நிலைமை புரிந்தவுடன் அதுவே இங்கிருந்து போய்விடும், நாம் அதற்கு தொல்லை செய்ய வேண்டாம் என்றான் அவன். கூட்டில் அந்த குருவி 4 முட்டைகளிட்டது. 4ம் குஞ்சுகளாயின. திடீரென்று அந்த குருவி கூட்டுக்குள் ஒரு பாம்பு நுழைந்தது. குருவி குஞ்சுகளை பிடித்து சாப்பிடத் தொடங்கியது. அவை அலறின. அங்கு வந்த உழவன் பாம்பை அடித்து கொன்றான். அதற்குள் அது 3 குஞ்சுகளை தின்றுவிட்டது. தரையில் விழுந்த ஒரு குஞ்சு மட்டும் உயிரோடு இருந்தது. அதை அன்போடு எடுத்தான். அதன் கால்கள் உடைந்திருப்பதை கண்டு அதற்கு கட்டு போட்டான். அதை மீண்டும் கூட்டில் வைத்தான். வேளா வேளைக்கு உணவு தந்தான். சில நாட்களில் அந்த குருவியின் கால்கள் சரியாயின. அங்கிருந்தது பறந்து சென்று விட்டது. உழவனும் குடும்பத்தினரும் வறுமையில் வாடினார்கள். இப்படியே அரை வயிறு சாப்பிட்டு எவ்வளவு காலம் வாழ்வது? நமக்கு விடிவு காலமே கிடையாதா அப்படின்னு சொன்னா அவனோட மனைவி. அப்பொழுது அவர்கள் வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி இருந்துச்சு. கதவை திறந்தான் அவன். அங்கே அவனோட வளர்த்த குருவி வெளியே நின்றுட்டு இருந்தது. அது வாயில் ஒரு விதை இருந்தது. அதை அவன் கையில் வச்சு, இதை உன் வீட்டு தோட்டத்தில் நடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வரேன்னு சொல்லி போயிடுச்சு. மீண்டும் வந்தது. இன்னொரு விதையை கொடுத்து, இதை உன் வீட்டின் முன்புறத்தில் நடு அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு. 3வது முறையாக வந்து இன்னொரு விதையை கொடுத்துச்சு. இதை வந்து ஜன்னலோரத்தில் நடு அப்படின்னு சொல்லிட்டு, நீ காட்டிய அன்புக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி பறந்துச்சு. குருவி சொன்னபடியே 3 விதைகளையும் நட்டானவன். மறுநாள் காலையிலேயே அங்கே 3 பூசணிக்காய்கள் காய்த்திருந்தன. இதை பார்த்து வியப்படைந்தான் அவன். தோட்டத்தில் இருந்த பூசணிக்காயை எடுத்து வீட்டிற்கு கொண்டு வந்தான். அதை 2 துண்டாக வெட்டினான். என்ன வியப்பு! அதனுள் இருந்த விதவிதமான உணவுப் பொருள்கள் வந்தன. சுவையான அவற்றை எல்லோரும் மகிழ்ச்சியாக உண்டனர். மீண்டும் அந்த பூசணிக்காயை ஒன்று சேர்த்தனர். பழையபடி அது முழு பூசணிக்காயானது. மகிழ்ச்சி அடைந்த அவன், இது மந்திர பூசணிக்காய், நமக்கு உணவு தேவைப்படும் போது பிளந்தால் உணவு கிடைக்கும், மீண்டும் சேர்த்து விட்டால் பழையபடி ஆகிவிடும், இனி நமக்கு உணவு பஞ்சமே இல்லை என்றான். வீட்டின் முன்புறத்தில் ஒரு பூசணிக்காய் உள்ளது, அதை கொண்டு வாருங்கள், அதற்குள் என்ன இருக்கிறது என்று பார்த்து விடலாம் அப்படின்னு சொன்னா அவனோட மனைவி. அந்த பெரிய பூசணிக்காயை உருட்டி கொண்டு வந்தானவன் கத்தியால் அதை வெட்டினான். உள்ளிருந்த அழகான ஆடைகள், விலை உயர்ந்த மணிகள் கொட்டின. ஜன்னலோரம் இருந்த 3வது பூசணிக்காயையும் கொண்டு வந்து வெட்டினான். அதற்குள் பொற்காசுகள் இருந்தன. அதன் பிறகு அவனும் மனைவியும் குழந்தைகளும் நல்ல உணவு உண்டனர். விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்தனர். மிகப்பெரிய வீடு ஒன்றை கட்டத் தொடங்கினார்கள். உழவன் சில நாட்களில் பெரும் செல்வந்தனானான். அதை அறிந்தார் பண்ணையார். அவனிடம் வந்தார். டே முனியா, உனக்கு எங்கிருந்து இவ்வளவு செல்வம் கிடைச்சது? உண்மையை சொல் அப்படின்னு கேட்டார். அவனும் நடந்ததெல்லாம் அப்படியே சொல்லிட்டான். தன் மாளிகைக்கு வந்த அவர் எப்படியாவது இன்னும் ரொம்ப செல்வம் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சார். வீட்டில் மேல் பகுதி அவரே ஒரு குருவி கூடு ஒன்று செஞ்சார். குருவி வந்து தங்கும்னு எதிர்பார்த்தாது. அவர் நினச்ச மாதிரியே குருவியும் வந்து தங்கி 4 முட்டைகள் இட்டன. குஞ்சுகள் வெளிவந்தன. பாம்பு வரவே இல்லை. பொறுமை இழந்த அவர் ஒரு பெரிய கம்புடன் குருவி கூட்டை அடித்து நொறுக்கினார். 3 குஞ்சுகளும் அடிப்பட்டு இறந்து போய்விட்டன. ஒன்றன் காலை உடைத்து கீழே எறிந்தார். அதன் பிறகு காலுடைந்த குருவியிடம் அன்பு காட்டுவது போல் நடித்தார். வேலை தவறாமல் உணவு அளித்தார். கால் சரியான அந்த குருவி கூட்டை விட்டு பறந்து போனது. 3 விதைகளுடன் குருவி மீண்டும் அரசனை விட செல்வந்தனாவேன் என்ற எண்ணத்தில் காத்திருந்தார் அவர். அவர் எதிர்பார்த்தபடியே கதவை தட்டியது குருவி. அவரிடம் 3 விதைகளை தந்தது. ஒன்றை வீட்டின் பின்புறம் நடு, 2வதை வீட்டின் முன்புறம் நடு, 3வதை கிணற்றோரும் நடு அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிருச்சு. எண்ணம் நிறைவேறியது என்று ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார் பண்ணையார். 3 தானியங்களையும் நட்டார்.
மறுநாளே 3 பூசணிக்காய்கள் காய்த்திருந்தன. தோட்டத்தில் இருந்த பூசணிக்காயை வீட்டுக்குள் கொண்டு வந்தார். அதை வெட்டினார். அதற்குள்ளிருந்து எண்ணற்ற பூச்சிகள் வெளிவந்தன. அவர் வயலில் விளைந்திருந்த பயிர்களை எல்லாம் ஒரு நொடிக்குள் தின்றுவிட்டு மறைந்தன. வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டார் அவர். முன்புறத்தில் இருந்த 2வது பூசணிக்காயை வெட்டினார். அதற்குள்ளிருந்து தீ வெளிப்பட்டது. அது அவரையும் அந்த மாளிகையையும் ஒரு நொடிக்குள் சாம்பலாக்கியது. கொடிய பண்ணையார் ஒளிந்தார் என்று ஊர் மக்கள் மகிழ்ந்தனர். 3வது பூசணிக்காவை உடைக்க யாருமே முன்வரவில்லை. அதற்குள் பாம்பு, தேள், பூரான் போன்ற எண்ணற்ற பூச்சிகள் இருப்பதாக பேசிக்கொண்டனர்.